Hello guys, இது நம்ம பேசிக் லினக்ஸ் டெர்மினல் கமாண்ட்ஸ் டியூட்டோரியல் சீரீஸில் செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா பேசிக் கமாண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+Alt+T. ஸோ டெர்மினல் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் கமாண்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா pwd. ஸோ pwdனா என்னென்னு பண்ணுவீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டைரக்டரி இல்லைனா பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லலாம். இப்போ டெர்மினல் வந்து எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் அதிபன். இப்போ நம்ம GUIயில் வந்து இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த லொக்கேஷன், ஹோம் அதிபன் அப்படிங்கிற லொக்கேஷன் வந்து இதுதான். ஸோ பை டிஃபால்ட் வந்து டெர்மினல் வந்து இந்த லொக்கேஷனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா பர்டிகுலர் யூஸருக்கும் வந்து ஒரு ஹோம் டைரக்டரிக்குள்ளே அவங்க பேரில் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து டெர்மினல் வந்து பை டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த ஃபோல்டர். ஸோ அடுத்த கமாண்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி, ஷார்ட்டாக சிடின்னு சொல்லலாம். ஸோ இப்போ சிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேரக்டரியிலேருந்து இப்போ ஹோம் அதிபன் அப்படி இந்த டேரக்டரிக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த டெஸ்க்டாப்குள்ளே நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப். ஸோ இந்த கமாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டெஸ்க்டாப் அப்படிங்கிறது வந்து கேப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ இது வந்து நீங்கள் இந்த சிடி கமாண்ட் போடுறப்ப எப்போயுமே வந்து கரெக்டான கேஸில் இருந்தால் தான் வந்து உங்களால் ஃபோல்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா சிடி டெஸ்க்டாப்னாலும் டெஸ்க்டாப்குள்ளே நம்ம நேவிகேட் ஆகிருக்கும். திரும்ப பேக் வர்றதுக்கு வந்து வெறும் சிடி அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட் திரும்ப வந்து இந்த ஹோம் டைரக்டரிக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சிடி பண்ணி திரும்ப நம்ம டெஸ்க்டாப்பில் போகலாம். இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு டைரக்டரி மட்டும் நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா சிடி போட்டுட்டு சிடி ஸ்பேஸ் $. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா ஒரு டைரக்டரி மட்டும் வெளியே வரும். ஸோ சேஞ்ச் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா 1 or 2 டிப்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ என்னென்ன இந்த டிப்ஸ்ன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் டைரக்டரியில் இப்போ நீங்கள் வந்து டெஸ்க்டாப்புக்குள்ளே நேவிகேட் ஆகிறீங்க அப்படின்னா DES அப்படின்னு நம்ம டைப் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை ஃபில் பண்ணிக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் நேவிகேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் என்னென்னலாம் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியலனா, சப்போஸ் டியில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சிடி டைப் பண்ணிட்டு டி மட்டும் நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் டைம் டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டேரக்டரிஸ், அந்த டியில் ஸ்டார்ட் பண்ண டேரக்டரிஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும். அப்புறம் சப்போஸ் நீங்கள் டவுன்லோட்ஸ்குள்ளே போயிங்கன்னா DOWன்னு டைப் பண்ணி டேப் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே போயிடும். ஸோ அடுத்த கமாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு. ஸோ எல்எஸ். இப்போ எல்எஸ் கமாண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோல்டரில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்று ஒவ்வொரு ஃபைல்ஸு, இந்த டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் அதில் இருக்கும். நம்ம சிடி பண்ணிட்டு வெளியே வரலாம். இப்போ இங்கே வந்து எல்எஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா இதில் இருக்கிற ஃபோல்டர்ஸ்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைல்ஸ்க்கும் ஒவ்வொரு நேமுக்கும் வந்து ஒவ்வொரு கலர் இருக்கிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதில் ஒவ்வொரு கலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மீனிங் இருக்குது. இப்போது பை டிஃபால்ட் வந்து இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டைரக்டரி. ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு. ஸோ இந்த ஃபைல் நேமுக்குள்ளே நடுவில் ஸ்பேஸ் வந்தது அப்படின்னா முன்னாடி பின்னாடியும் வந்து கோட்ஸ் இருக்கும். கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு இமேஜ். இதுவே வந்து ஜிப் ஃபைல் இருந்தது அப்படின்னா அது வந்து ரெட் கலரில் இருக்கும். இதுவே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த எல்எஸ் கமாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டச். ஸோ அந்த டச் கமாண்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணும். நீங்கள் விண்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் நியூ ஃபைல்னு கொடுக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு டச் பை டிஃபால்ட். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஹோம் அதிபனில் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டச் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். டச் நியூ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ blank ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அந்த புது ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் நம்ம எடிட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம சும்மா வந்து உள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது கமாண்ட் லைனில் இருந்தே வந்து இந்த ஃபைலில் வந்து உள்ளுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்கலாம். அது வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது.
கேட்டுன்னு போட்டு இப்போ நான் நியூ கொடுக்குறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அந்த கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த கேட் கமாண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். கேட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட ஃபங்க்ஷனல் வந்து கன்கேட்டினேஷன். ஸோ 2 ஃபைலை வந்து கன்கேட்டினேட் பண்ணி புதுசாக வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம். இப்போ வந்து நான் டச் நியூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி வந்து நம்ம நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் போட்டு இதில் நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ கன்கேட்னேட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துலாம். கேட் நியூ ஒன் நியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணால் நியூங்கிற ஃபைலையும் நியூ 1 அப்படிங்கிற ஃபைலையும் கன்கேட்னேட் பண்ணிட்டு புது ஃபைலாக நியூ 2 அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் இருக்க கண்டென்ட் வந்து கன்கேட்னேட் ஆகிருக்கு. ஸோ கைஸ், இந்த எல்எஸ் கமாண்டை பற்றி சொல்கிறப்ப நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போது நீங்கள் எல்எஸ் பண்ணுறீங்கப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ எல்எஸ்க்கு வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாஸ் பண்ணுறதுக்கு. எல்எஸ் டேஷ் கேபிட்டல் ஆர் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸு இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸு எல்லாமே லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நிறையா ஃபைல்ஸ் இருக்கிறனால நம்ம போயிட்டே இருக்கு. அதே மாதிரி இப்போ எல்எஸில் டேஷ் ஏ கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கிற ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த .config .java .ssr. ஸோ இதில் இருக்க எந்த ஃபைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் டிஸ்பிளே ஆகலை. ஸோ லினக்ஸை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக நீங்கள் பேருக்கு முன்னாடி டாட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைலோ ஒரு ஃபோல்டர் நேம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹிடனில் இருக்கும். ஸோ ஹிடன் ஃபைல்ஸை வந்து நீங்கள் இந்த ஃபைல் மேனேஜரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா Ctrl+H இது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இது நீங்கள் பார்க்கலாம். திரும்ப Ctrl+H ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து எல்எஸ் அடுத்து -AL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா இது இருக்கிற எல்லா ஃபைல்ஸுக்கும் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்குடைய ஓனர் யார், அதோடைய பர்மிஷன் என்ன, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன்ஸ். யாருக்கு ரீட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குது, யாருக்கு ரைட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் இருக்குது, யார் இந்த ஃபைலோட ஓனர், எப்போ ஃபைல் க்ரியேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபைல் பர்மிஷன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவே தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வர டியூட்டோரியல்ஸில் அதெல்லாம் நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம நிறையா கமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் இருக்குது, பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.